ஹலோ மேடம். இல்லை ஜம்பெல்லாம் வேணாம், இந்த சைடே வந்து. ஹலோ. என்ன மூஞ்சில் பொலிவு தெரியுது, என்ன மேட்ரு தெரியணும்ல? சரி, என்ன மேட்ரு சொல்லுங்க, என்ன ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பி எல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக மேடம்க்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ண போகிறோம், அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா. சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுல மெயினாக ஷாப்பிங் போகிறோம். ஆமாம், ஷாப்பிங், தீபாவளி ஷாப்பிங். எங்களுக்கு வந்து தலை தீபாவளி. ஸோ நான் வந்து ஷாப்பிங் போக போகிறோம். ஓகே, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும், தலை தீபாவளின்ட்டு. கொஞ்சம் ஹாப்பினஸ் இல்லாமல் எதுவும் சொல்கிறியே, கொஞ்சம் பிரைட்டாக போகலாமே. ஷாப்பிங் போகிறோம். தலை தீபாவளி ஷாப்பிங். நீங்கள் இன்ட்ரோ மியூசிக் போட்டு வேஷ்டி சட்டை சாரி தான் கட்டணும். நமக்கு ஸ்டுடியோல அதெல்லாம் கிடைக்காது. நமக்கு அதெல்லாம் செட்டும் ஆகாது. சாரி எல்லாம் அதெல்லாம் என்னோட டைப் கிடையாது. நம்ம நார்மலா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு தலை தீபாவளி முடிச்சுக்கலாம். ஆமா, ஓகே. சரி சரி, ஓகே, கிளம்பலாமா? என்ன பண்ணிட்டு இருக்க? மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா. இப்போ என்ன சொன்ன? வெளியில ஸ்டுடியோக்கு பர்ச்சேசிங் போலாம் தானே சொன்னேன். எழுந்து வா. ஆமா, உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. சரி, சின்ன வேலை வந்துருச்சு, வேலை முடிச்சுட்டு போலாமே, எதுக்கு மிச்சர் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க? அதுக்குள்ள பசி வந்துருச்சு. சரி, அப்படியே எனக்கு கொடுக்கறது, நீ மட்டும் அட வெக்கம் கெட்டவங்களா. சரி வேண்டாம், விடு, வா கிளம்பலாம். ஓகே. என்ன ஆய் வருதா? அப்படிலாம் இல்லை, பீஸ். பீஸ். ஆமா, பீஸ். ஓகே, பீஸ். வா. ஓகே. என்னாச்சு, என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த கடையில் சூப்பராக இருக்கும் பானிபூரி. எங்களோட ரெகுலர் ஸ்பாட் இது. இப்போ என்ன பிளானில் மினி பிளானா? ஆமாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக மொத்தம் எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைக்கு முடிக்கிறது இல்லை. அது தவிர இது பிளான்ல மினி பிளான், அவ்வளோதான். ஆமாம், பிளான் என்னென்னா ட்ரெஸ் எடுக்க போகிறது தான். அது தவிர எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரெஸ் எடுப்போமா எடுக்க மாட்டோமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே. இப்போ என்ன குடிச்சிட்டு இருக்க? பானிபூரி சாப்பிட்டேன்னா டைஜஷனாக கரும்பு ஜூஸ் குடிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஸ்டுடியோவா எடுக்க போகணும். இப்போ மறுபடியும் வெளியில வேற பிளான். ஃபைனலி வந்தாச்சு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். 1 கிலோமீட்டர் தான், ஆனால் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். பானிபூரி முடிச்சு ஜூஸ் குடிச்சு நான் பேசிட்டுமா இல்லை நீயே பேசிட்டு இருக்கியா? சரி பேசு, என்ன பண்ணுறது. 2 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டெலீட் ஆயிடுச்சு, இது 3rd டைம். அப்படியா? ஆமாம், அதுதான் மூச்சு வாங்குது. வந்தாச்சு, பாப்பா என்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வெற்றிகரமாக ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஹலோ. ஒன்றும் இல்லை, பசிக்குதுன்னு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சொல்லு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா டிராஃபிக்கில் இருந்தான். டிராஃபிக்கில் நின்றுன்றதும் சிக்னல் போட்டிருந்தாங்க. இவன் என்ன பண்ணிருக்கும் இருக்கணும். இவன் என்ன பண்ணா, பிளாட்ஃபார்ம் நடக்குவாங்கல்ல, அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தான். அங்கே ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு கல் உடஞ்சிருந்தது. இவன் போனான் பாரு, இந்த கல் அப்படியே பாதியாக உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சு. வண்டி மாட்டுக்குச்சு. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். இப்போது பக்கத்துலேயே பஸ் நின்றுட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள். அது ஆல்ரெடி உடஞ்சிக்கல, அது எனக்கு தெரியும். இப்போ இந்த பஸ்ஸில் இருக்கவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த குண்டு ஏற்றிட்டு போனதுனால தான் கல் உடைஞ்சி ட்ரைனேஜ்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அதனால் என்னோடய கோவத்தை தனிக்க என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பெருசாலாம் எதுவும் இல்லை, வெறும் மசாலா தோசை தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இன்னும் ரோட்டில் போகணும், அங்கே வெயிட்டிங் அதிகன்றதுனால இங்கே வந்துட்டோம். ஆமாம் கைஸ், தோசை வந்துடுச்சு கைஸ். மசாலா தோசையா? ஆமாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இல்லையா? ஏன் சிரிக்க ஒன்றும் இல்லைங்க. சொதப்பலான பேட் டே. ஏன்னா வெளியில கால் எடுத்து வச்ச பிறந்து ஒவ்வொன்றும் ஒரு அடி வாங்கணும் 2 பேரும் சேர்ந்து. ஆக்சுவலாக போகும்போதே ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. கிளம்பும் போது ஒரு வேலை வந்துச்சு, அதனால உட்காந்துட்டோம். வெளியில போனோம், பானிபூரி சாப்பிட்டோம், அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஜூடியோக்கு போனோம். அவள் ட்ரெஸ் எடுத்தா எனக்கு பிடிக்கல. மீன்ஸ் கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் நல்லா இருந்தது, ஆனால் ஒரு சிலது எனக்கு பிடிக்கல, அதனால நான் எடுக்கல. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பும் போது அதான் சொன்னோமே, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஓட்டி கொஞ்சம் கல் உடஞ்சி அங்கே மாட்டிக்கிட்டோம் நாங்கள். வாங்க பரவாயில்ல, ஒரே அசிங்கமாக போச்சு. அது ஒன்று. சரி பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம், அங்கே கூட்டம் அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா கெட்டு போன சாப்பாடு. அது முடித்து வெளியில் வந்தால் மழை பெய்யுது. சரி இதெல்லாம் டேக்கிள் பண்ணி சரி இங்கே வந்து நின்னோம். ஃபுல்லாக டிராஃபிக். ஃபைனலாக அடித்து பிடிச்சி வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஜொமேட்டோவில் ஆர்டர் போடலான்னு பார்த்தா அவன் 400 ரூபா கேட்குறான். என்ன ஒரு 2 தோசை 400 ரூபாய். அப்புறம் ஒரே ஒரு வெஜ் பிரியாணி 350 ரூபாயும். இப்போ வீட்டில் வந்து தோசை சுட்டுட்டு இருக்கோம். இதை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம இதை பண்ணிட்டோம். ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு மசால் தோசை, அதுக்கப்புறமா ஒரு வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம், அப்புறமா ஒரு கோபி மஞ்சூரி ஆர்டர் பண்ணோம். மசால் தோசை ரொம்ப குட்டியா தான் இருக்குது. மசால் தோசை நான் 2 வாய் தான் சாப்பிட்டேன், இவன் 12 வாய் சாப்பிட்டான். மசால் தோசை நசுங்கி போச்சு, கோபி மஞ்சூரி உருகி போச்சு, நூடுல்ஸ் காஞ்சி போச்சு. கண்டிப்பா அது நல்லாவே இல்லைங்க. சரி எதுவுமே சொல்லல, எதுவுமே சொல்லல, பாவம் எதுக்கு அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுமேன்ட்டு. ஃபைனலி வீட்டில் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் இவன் சாப்பிடல. ஏன் டல்லாக இருக்க, என்னாச்சு சொல்லு. நான் அந்த கொடத்துணிக்கு 1600 ரூபாய் தண்டம். சரி அதுதான் இன்னைக்கு காசு ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டடாக இருக்கா? இட்ஸ் ஓகே, ஒரு நாள் பேட் டேவாக இருக்கும், எதுவும் ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் vlogல பார்த்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் vlogல இந்த 1600 ரூபாயும் அந்த 300 ரூபாய் வந்துருமா? வரும். ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எடுத்தேன். ஆனா அது அவ்வளவு ரேட்டுக்கு அது வர்த் இல்ல. சரி எனக்கு பிடிச்சது அதனால எடுத்தேன். ஆனா இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த தார்பாய் போடுவாங்க தெரியுமா, லாரிக்கு காருக்கு, அந்த மாதிரி ஒரு கொடத்துனீங்க. அப்பதான் தீபாவளியில பட்டாசு வெடிக்கும் போது மேலே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. அது ஒரு லைக் ஷீல்டு தானே, பாத்துக்கலாம். வீடு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.